வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரூப் 1 மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவர் 16,000 தொகையை 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். ஓகேங்களா? ஸோ தொகை எவ்வளோ அப்படின்னா 16,000. எத்தனை ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பகுதி திட்டம் ஏயில் ஆண்டுக்கு, அதாவது இதை 2 பகுதியாக பிரித்து என்ன பண்ணுறாருன்னா டெபாசிட் பண்ணுறாரு. இதில் டெபாசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை ஏன்றத ஒரு திட்டத்துலையும் பி அப்படின்ற இன்னொரு திட்டத்துலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதை வந்து 2ஆக பிரித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டும் நமக்கு கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியலனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ ஏன்ற அமௌண்ட் எக்ஸு, அப்போ பீன்ற அமௌண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 16,000 அப்படின்றது மொத்த தொகை. இதுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணேன்னா அது பி அமௌண்ட்டா. அப்போ பியோட அமௌண்ட் நம்ம எப்படி எழுதணும்னா 16,000 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது அப்படின்றது 8% எளிய வட்டில். ஸோ இது வந்து 5%. ஏன்ற திட்டத்தில் 5%னும் பீன்ற திட்டத்தில் 8% வட்டின்னு என்ன பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. காலத்தின் முடிவில் மொத்த வட்டி இது 2ஐயும் சேர்த்து அவருக்கு வட்டி மட்டும் மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 3,480 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ திட்டம் ஏயில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு என்ன தேவையில்லைன்னா பி தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எதில் செய்யப்படுது முதலீடு, எதில் செய்யப்பட்டது அப்படின்னா ஸோ 16,000 எதில் செய்யப்படுறாருன்னா தனி வட்டியில் வந்து முதலீடு செய்யறது. அப்போ தனி வட்டியோட ஃபார்முலா என்னன்னா PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ PNR டிவைடட் பை 100. ஸோ இதுதான் தனி வட்டி. இப்போ திட்டம் ஏவையும் பியையும் சேர்த்து அவருக்கு 3,480 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ திட்டம் ஏவையும் பி அதுவும் தனி வட்டி தான் சேர்த்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,480 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். பின்றதை நம்ம என்ன வச்சுருக்கோம்னா எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு அவர் பண்ணுறாருன்னா 3 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ 3 ஏன்றதா 5% வட்டியில் பண்ணுறாரு. அப்போ 5 டிவைடட் பை 100 ப்ளஸ் இங்கே பின்றதை என்ன எடுத்துருக்கோம்னா 16,000 மைனஸ் எக்ஸு. இதுவும் எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ 3 ஆண்டுகள் இன்ட்டு 8 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 × 3 என்னன்னா 15. அப்போ 15x டிவைடட் பை 100 இது ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 3,480. அதாவது திட்டம் ஏவோட வட்டியையும் திட்டம் பியோட வட்டியையும் கூட்டினா நம்மளோட மொத்த வட்டி எவ்வளோனா 3,480. ஓகேங்களா? அப்போ 15x டிவைடட் பை 100 ப்ளஸ் ஸோ 8 × 3 24. அப்போ 24 என்ன பண்ணணும்னா 16ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 240 50 ஸோ அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 3,8,4,0,0,0. ஓகேங்களா? மைனஸ் 24x டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இது ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3,480. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 100 அப்படின்றது நமக்கு என்ன இருக்குன்னா காமனாக இருக்குது. அப்போ இந்த 100 என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ 15x ப்ளஸ் 3,84,000 மைனஸ் 24x ஈக்குவல் டு 3,480 இன்ட்டு 100. ஓகேங்களா? இங்கே இருக்க 100 என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு கொண்டு போயிட்டோம். இப்போ 15x மைனஸ் 24x. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் 24x என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் என்னன்னா மைனஸ் 9x ஈக்குவல் டு 3,48,000. ஓகேங்களா? இந்த 3,48,000 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 3,84,000.
ஓகேங்களா. ஸோ இதுலேயும் 3 0, இதில் என்ன வரும்னா 3 0 வரும். ஓகேங்களா. அப்போ 348லேருந்து 384 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48லேருந்து 84, ஸோ 36 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ மைனஸ் எக்ஸு, இது ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸு, அப்போ 3600 எக்ஸு. ஓகேங்களா. அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், இங்கே எக்ஸ் வராது. ஸோ 1 டைம்ஸு, இது வந்து 4 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4000. நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4000. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகை எவ்வளோன்னு கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது 20% கூட்டு வட்டி. ஓகேங்களா. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 20%. 3 ஆண்டுகளுக்கு பெறப்பட்டது. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. ஓகேங்களா. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பெறப்பட்டது. இதோட தொகை, அதாவது மொத்த தொகையை அவங்க என்னன்னு வச்சுக்கிறாங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இந்த y/x தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. y/xோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா கூட்டு வட்டியோட ஃபார்முலா தேவை. கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்ன? a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 தி ஹோல் பவர் n. ஓகேங்களா. இங்கே ஏன்றது என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒய்ன்னு வச்சுருக்கோம், பின்றது என்னென்னு வச்சுருக்கோம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20 டிவைடட் பை 100 தி ஹோல் பவர் 3. ஓகேவா. அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 1 × 5 5 5 + 1 என்னன்னா 6. அதாவது 1 + 1/5 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணோம். அப்போ 1 × 5 + 1 என்ன பண்ணால் 6. ஓகேங்களா. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 6/5 த கியூப். ஓகேங்களா. இப்போ எனக்கு 6ஓட கியூப் என்ன அப்படின்னா 216. எக்ஸ் இன்ட்டு 216 டிவைடட் பை 125. இப்போ எனக்கு y/x தானே கேட்டிருக்காங்க. அப்போ y/xனா நம்ம இருக்கிறது என்ன y ஈக்குவல் டு தான் இருக்கு. ஓகேங்களா. y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 216 டிவைடட் பை 125. இப்போ இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா y/xன்னு ஆயிருமா? y/x என்னது y/xன்னு. ஓகேங்களா. y/xஐ நம்ம எப்படி எழுதுவோம்னா y/xன்னு எழுதுவோம். அப்போ y/x ஈக்குவல் டு 216:125. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் தேவைப்படுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 216:125. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசனிங் பாட்டு தான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 186, அடுத்து 210, அடுத்து 258, அடுத்து 282. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்து 354ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 186லேருந்து 210 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24. அதே மாதிரி இதோட டிஃப்ரென்ஸ், அதாவது 258லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 48. அதே மாதிரி 258லேருந்து 82 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 24. ஓகேங்களா. அப்போ இங்கே 24 48, அடுத்து 24 வருது, அடுத்து என்ன வரப்போகுதுன்னா 48. ஓகேங்களா. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த 282ஓட 48 ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் கிடைச்சிருமா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 10, 12, 13, 330. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா 330. அடுத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த 330 அடுத்து 24 வந்துச்சு, 48 வந்துச்சு, அடுத்து என்ன வர போகுது 24. அப்போ 330ஓட 24 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 354. அதானே கடைசி டேர்ம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னா 330. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6, 9, 12, 15, 18. ஓகேங்களா. வகுத்தால்
ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரே மீதி 2ஐ விட்டு செல்லும். அதாவது ஏதோ ஒரு நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, அதே மாதிரி 9ஆல் வகுத்தா ரிமைண்டர் 2, அதே மாதிரி 12ஆல் வகுத்தா ரிமைண்டர் 2. ஓகேங்களா? அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு நம்பரை ஒரு எண்ணால் வகுக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த எண் பெரிய எண்ணாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பெரிய எண்ணா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் மீச்சியமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகேங்களா? ஸோ திருப்பி 3ஆல் போட்டோம் அப்படின்னா இந்த 2 அப்படியே இருக்கும். இது 1, இது 4, இது 5, இது வந்து 2. ஓகேங்களா? அப்போ அடுத்து 2ஆல் போட்டோம்னா இது 1, இது 1, இது 2, இது 5, இது 1. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் பார்த்துடலாமா? எல்சிஎம்க்கு என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 3 × 3 × 2 × 2 × 5. ஓகேங்களா? அப்போ 3 × 3 என்னென்னா 9, 9 × 2 18, 18 × 10, அப்போ 180. அப்போ இந்த 3 நம்பர், இந்த எல்லா 5 எண்ணும் எதால் வகுப்படும் அப்படின்னா 180ஆல் வகுப்படும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீதி 2ஐ விட்டு சொல்லுமா. அப்போ இது கூட நான் 2 ஆட் பண்ணாதான் அந்த நம்பரை வந்து நான் 6ஆல் டிவைட் பண்ணுவோம், ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதே 180 9ஆல் டிவைட் பண்ணேன்னா மீதி 2 கிடைக்கும். அதை நான் ஆட் பண்ணாமல் விட்டேன்னா 180 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 180ஓட என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆட் பண்ணணும். அப்போ அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னா 182. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 182. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவின் விலை பியின் விலையில் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவோட விலை வந்து பியோட விலை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏவோட விலை என்ன எப்படி இருக்குன்னா 2x இருக்கணும். ஓகேங்களா? பியோட விலை எக்ஸ்னா ஏவோட விலை வந்து 2x இருக்குமா. ஏ 10% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஏன்றது 10% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது. பி அதன் விலையில் 7/5 விற்கப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்றது 10% நஷ்டத்தில் விற்கிறாங்களாம். அதே மாதிரி பி என்ன பண்ணுறாங்கன்னா 7/5 விற்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ இது 7/5னா 7/5x. இப்போ 7 நான் என்ன பண்ணுவோம்னா 10% என்ன பண்ணுறாங்கன்னா நஷ்டத்தில் விற்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2xலேருந்து 10% ஆஃப் 2x என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்கிறாங்க 10% நஷ்டத்தில். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் பண்ணுறோம். இதே வந்து ப்ராஃபிட் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 0, இது 0 கேன்சல் ஆயிருமா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20x - 2x டிவைடட் பை 10. ஓகேங்களா? அப்போ 18x டிவைடட் பை 10 = 1.x. ஓகேங்களா? அப்போ ஏவோட விலை விற்றதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா 1.x. ஸோ இங்கே வந்து 7 டிவைடட் பை 5. ஓகேங்களா? 7 டிவைடட் பை 5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.4x. இந்த 7ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.4x கிடைக்கும். அப்போ பியோடது வந்து 1.4x, ஏவோடது வந்து 1.8x. இது 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எழுதுனது. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஏயின் விற்பனை விலை பியின் விற்பனை விலை விட 1200 அதிகம். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பியோட விற்பனை விலைன்றது 1.4x, ஏவோட விற்பனை விலை அப்படின்றது 1.8x. இப்போ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த வித்தியாசம் எவ்வளோ கிடைக்கணும்னா 1200 கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஏலேருந்து பி என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். 1.8xலேருந்து 1.4x மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1200 கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கான விற்பனை விலை 1200 கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1200 தானே கிடைக்கணும். ஸோ அதனால் ஏலேருந்து என்ன பண்ணுறோன்னா பியோட விற்பனை விலையை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 0.4x = 100. ஸோ எப்போயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே 4/10x = 1200 கிடைக்குமா. இது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ x = என்ன கிடைக்கும்னா 1200 × 10 டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைடட் பை 4னா இது 1, இது 3.
அப்போ எக்ஸோட வேல்யூ 3000. எக்ஸோட வேல்யூ 3000. ஆனால் நான் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஏயின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏவோட அடக்க விலை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 2x எடுத்துருக்கோம். ஏன்னா பியோட அடக்க விலை எக்ஸ். அப்போ ஏவோட அடக்க விலை வந்து 2x. அப்போ அந்த எக்ஸை கொண்டு போய் நான் என்ன பண்ணணும்னா மேலே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 2 × 3000. அப்போ 2 × 3 6000. அப்போ ஏவோட அடக்க விலைனா 6000. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 6000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சராசரி தான். ஓகேங்களா? அதாவது ஐபிஎல் சீசன் 10 சீசன் தான் 10. இந்த 10 நம்ம என்ன பண்ண போறதுன்னா எடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? முதல் 65 வீரர்களின் சராசரி எண்கள். அதாவது 65 வீரர்கள் இருக்காங்களா, இவங்களோட சராசரி என்ன அப்படின்னா 90. அப்ப 65ஓட 90 நான் மல்டிப்ளை பண்றேன்னா அந்த 65 வீரர்களோட மொத்த ரன்கள் கிடைச்சிருமா? அப்ப இதோட மொத்த ரன்கள் எவ்வளோ? 0. 9 × 5 45. 5க்கு 4. 9 × 6 வந்து 54. 54 + 4 வந்து 58. ஓகேங்களா? அப்போ 65 × 90 வந்து 5850. அடுத்து முதல் 5 வீரர்கள் நீக்கப்பட்டால் இந்த 65லேருந்து 5 பேரை நீக்கிட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 60 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? நீக்கப்பட்டால் சராசரி ரன் 5 குறைகிறது. அப்போ இந்த 90லேருந்து எவ்வளோ குறைகிறதுனா 5 குறையுது. அப்போ 90லேருந்து 5னா எவ்வளோ? 85. ஓகேங்களா? 0 8 6 30 3 8 5 30 3 48. 48 + 3 வந்து 51. ஓகேங்களா? 5 பேர் கம்மியாகினா அதோட ரன் வந்து 5 கம்மியாகுது. அப்போ இப்போ அவங்களோட ரன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 5100. ஓகேங்களா? 65 பேரோட மொத்த ரன் ரேட் வந்து 5880. அதே இது 60 பேரோட ரன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 5100. ஓகேங்களா? இதில் என்ன கேட்குறாங்கன்னா முதல் 5 வீரர்களின் ரன்கள் தொடர்ச்சியாக குறைந்து வரும். ஓகேவா? தொடர்ச்சியாக குறைஞ்சு வருது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவர் x-1 இருப்பார், அடுத்தவர் x-2 இருப்பார், அடுத்தவர் x-3 இருப்பார், அடுத்தவர் x-4 இருப்பார். தொடர்ச்சியாக குறையுதா? இங்கே 1 குறையுதுன்னா இங்கே 2 குறையும், இங்கே 3 குறையும், இங்கே 4 குறையும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க முதல் 5 வீரர்களின் ரன்கள் தொடர்ச்சியாக குறைந்து வரும். முழு எண் வரிசையில் இருந்தால் அதிக மதிப்பெண் பெற்றவர்களின் ஓட்டத்தை கண்டறிவோம். ஓகேங்களா? அப்போ இதோட மொத்த ரன்கள் ரேட் என்னன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா அந்த 5 பேரோட ரன் கிடைச்சிருமா? அப்போ 5880லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 750. அப்போ இந்த மொத்த ரன் ரேட்டும் எனக்கு தெரியணும்னா இந்த மொத்தத்தை நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாமா? x plus x-1 plus x-2 plus x-3 plus x-4 equal to 750. ஏன்னா இந்த மொத்த 5 பேரோட ரன் ரேட்டு தான் 750 அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5. அப்போ 5x minus 3 7 10 equal to 750. இந்த minus 10 அங்கிட்டு போச்சுன்னா plus 10 ஆகும். அப்போ 750 plus 10 760. அப்போ 5x equal to 760. அப்போ இது 1 times போட்டோம் அப்படின்னா இது 1 times, இது 2 5 2 52. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 152. ஏன்னா இவர் தான் அதிகம், இவரை விட இவர் 1 கம்மி, இவரை விட இவர் 2 கம்மி, இவரோட இவர் 3 கம்மி, இவரை விட இவர் 4 கம்மி. அப்போ நான் எந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னா எக்ஸு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 152. அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அதிகமான ரன் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ இதோட தொடர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 152டா, இது 151, இது 150. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா கம்மியாகிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போ இதில் ஹையஸ்ட் யாருன்னா எக்ஸு. எக்ஸோட வேல்யூ 152. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 152. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியோரின் சம்பள விகிதம். ஓகேங்களா? அதாவது ஏ மற்றும் பி எவ்வளோ? 5x 7x. பி மற்றும் சி ஆகியோரின் விகிதம் பி மற்றும் சி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 3y 5y.
ஒன்றை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா ஒய். ஏன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே யார் வர்றான்னா பி வருவா. இங்கேயும் பியும் வராங்க, இங்கேயும் பி வராங்க. அப்போ இவங்களுக்கான வித்தியாசம் இருக்கணும்ல. அதனால் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எக்ஸு, செகண்ட் எடுக்கும்போது ஒய். ஓகேங்களா. ஏயின் சம்பளம் 1,65,000. ஓகேங்களா. ஏயின் சம்பளம் 1,65,000னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருமா? இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு பியோட வேல்யூ கிடச்சிருமா? அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா? ஸோ எல்லாமே இங்கே என்ன இருக்குன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x, அதாவது ஏவோட வேல்யூ 5x, இந்த 5xோட வேல்யூ 1,65,000. இது அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, 0 0 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 33,000. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ பியோட வேல்யூ என்ன? 7 × 33,000. ஓகேங்களா. அப்போ 7 × 33,000 எவ்வளோ? 1 2 3 21 1 2 2 1. ஓகேங்களா. அப்போ பியோட வேல்யூ என்ன? 2 2 1. இப்போ பியோட வேல்யூ 2 2 1னா 3y = 2 2 1னா அப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா? ஸோ பியோட சால்ட்டியை கொண்டு போய் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா சியிடம் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ சியோட சம்பளத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த சம்பளத்துலேருந்து இந்த பர்சன்டேஜை வாடகைக்கு கொடுத்துட்டாருன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஒய்யோட வேல்யூ தெரியும். அப்போ பியோட வேல்யூ கொண்டு போய் 3yல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா. அப்போ 3y பியோட வேல்யூ என்னது? 3y. 3y = 221,000. ஓகேங்களா. அப்போ இது 1 டைம்ஸு, இது 7 7 0 0 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா 7 7 0 0. இதை கொண்டு போய் நான் இந்த சியோட சி என்னது? 5y. சி என்னது? 5y. அப்போ 5 × 7 7 0 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? 0 0 0 35 3 385. ஓகேங்களா. அப்போ சியோட சம்பளம் எவ்வளோனா 385,000. இதில் 28.56% என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா. அப்போ 28.56%னா அது 2/7 வேல்யூ. ஓகேங்களா. அப்போ C = 385,000 × 28.56. இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, 0 0 0. ஓகேங்களா. ஸோ அப்போ 385,000 சரி into 100 divided by 100. ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் நம்ம என்ன எடுக்கணும்னா into 100 divided by 100 எடுக்கிறோம். அப்போ 2856 divided by 100. 28.56 divided by 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும்னா 2/7. ஓகேங்களா. அப்போ இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 55,000. இந்த 55,000ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 0 0 0. ஸோ இது வந்து 11. ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3,85,000. இந்த 3,85,000 நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா 1,10,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 0 0 5 8லேருந்து 1 போச்சுன்னா 7 2. ஓகேங்களா. அப்போ 275,000 தான் இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 27,000. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் வந்து நான் இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க.
A/Bயோட விகிதம் 5:7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி B/ஓட விகிதம் 3:5 கொடுத்துருவாங்க. ரெண்டுலையுமே B இருக்கனால ஃபர்ஸ்ட்டு உள்ளதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், செகண்ட் உள்ளதை ஒய்ன்னு எடுக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட்டு 5x 7x 3/5. இதில் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட சம்பளம் கொடுத்துருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் நான் பியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா பியோட தொகை கிடைக்குமா? பியோட தொகையை இந்த 3y ஈக்குவல் டு பியோட தொகையா? ஏன்னா 22,000 அப்படின்றது சாரி 2,21,000 அப்படின்றது பியோட சம்பளம். இதில் 3 பங்கு அப்படின்றது எவ்வளோன்னு கிடைக்கணுமா? அப்போ 3y ஈக்குவல் டு 221. அப்போ ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி கொண்டு போய் சியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சியோட சம்பளம் தான் கேட்குறாங்க. அப்போ நான் சியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சிக்கு என்ன வேல்யூ விடுதுமா? 385,000 தான் வேல்யூ கிடைக்குது. ரெண்டாவது சியோட சம்பளம்னு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் 28.56% வாடகைக்கு கொடுத்தது போக மிச்சம் அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மொத்த தொகையிலிருந்து இந்த பர்சன்டேஜை எடுத்து அதில் மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு தெரியும். அதாவது வாடகைக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 28.56 நம்ம டிவைடட் பை 100 போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 2/7 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 2/7 3,85,000க்கு 2/7 மடங்கு. ஓகேங்களா? ஸோ 2/7 2/7 எவ்வளோ அப்படின்னா 11,000. அப்போ இந்த 11,000ன்றது வாடகைக்கு அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ சாரி 1,10,000 அப்படின்றது அவர் வாடகைக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த 1,10,000 மைனஸ் பண்ணாதானே அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ அவரோட மொத்த தொகை வந்து 3,85,000. இதுலேருந்து 1,10,000 மைனஸ் பண்ணுறோம். அப்போ வேல்யூ என்ன அப்படின்னா 2,75,000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு பெண் ஒரு பையனை தன் தாயின் சகோதரனின் மகன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு அந்த பெண் இருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு பையன் இருக்கான். ஓகேவா? இந்த பெண் வந்து இந்த பையனை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பையன் யார் அப்படின்னா என்னோட தாயோட சகோதரரோட பையன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ என்னோட தாயோட சகோதரர்னா இவர் யாரு? அங்கிள். ஓகேங்களா? அப்போ மாமாவோட பையன் அப்படின்னு வருமா? ஸோ அப்போ மாமாவோட பையன் அப்படின்னா யார் அப்படின்னா கசின். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கசின். தமிழில் சொல்லணும் அப்படின்னா உறவினர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உலோக கலவையில் துத்தநாகம், தாமிரம் மற்றும் தகரம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்கு? இது 2x இருக்கு, இது 3x இருக்கு, இது x இருக்கு. அப்போ இதோட டோட்டல் எவ்வளோ? 6x. அடுத்து மற்றொன்றில் தாமிரம். தாமிரம் எவ்வளோ? 5. ஓகேங்களா? அப்போ 5x. தகரம். தகரம் எவ்வளோ? 4x ப்ளஸ் ஈயம். ஈயம் எவ்வளோ? 3x. ஓகேங்களா? அப்போ 5 + 4 9, 9 + 3 12x. இது ரெண்டுக்கையும் உலோக கலவையின் சம எடைகள் உருவாக்கப்பட்டு மூன்றாவது உலோக கலவை உருவாக்கினான். அதாவது இது ரெண்டையும் சேர்த்து மூணாவதா ஒரு உலோக கலவை உருவாக்கினா அப்ப ஈயத்தோட எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டையும் சேர்க்கணுமா? ரெண்டையும் சேர்க்கணும்னா ரெண்டுக்குமான மீச்சுமை என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டையும் சேர்க்கும் போது ஒரே அளவு தான் சேர்க்க முடியும். அப்ப இது ரெண்டுக்கான மீச்சுமை எவ்வளோ அப்படின்னா 12. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கான மீச்சுமை எவ்வளோனா 12. அப்போ 2 2x டிவைடட் பை 12 இன்ட்டு 6. ஓகேங்களா? அதாவது இன்ட்டு 6. நமக்கு எக்ஸ் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதில் எவ்வளோ எடை இருக்கும்? இது 1, இது 2. மொத்த எடை அப்படின்றது வந்து 2 × 2 4. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா 3. அப்போ 3/6 × 12. ஓகேங்களா? 3/6 × 12னா இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 3 × 2 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸு. அப்போ எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்?
1/6 இன்ட்டு 12. அப்போ இது 1 டைம்ஸ்னா இது 2 டைம்ஸு இது 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து 6 இங்கே வந்து 12. அப்போ இது 4 இது 6 இது 2 தனித்தனியாக பார்த்தோம். அதே மாதிரி கீழே இதுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது 5/12 இன்ட்டு அதோட எல்சிஎம் என்னது 12. அப்போ ஈக்குவல் டு 5 வருமா? அதே மாதிரி தான் இங்கே 4/12 இன்ட்டு 12. அப்போ அதுவும் என்ன வரப்போகுது? 12 12 கேன்சல் ஆகி 4. அதே மாதிரி 3/12 இன்ட்டு 12. ஸோ அதுவும் என்ன வரப்போகுதுன்னா 3. ஓகேங்களா? அப்போ இதோட எடை மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதோட மொத்த எடை வந்து 6, இதோட மொத்த எடை 12 தான், எல்சிஎம்மும் 12 தான். ஓகேங்களா? அப்போ அதே தான் வரப்போகுது. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 3 இருக்குல்ல, அதாவது இஎம் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ எடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு 12, இது ஒரு 12. ஓகேங்களா? அப்போ 12 + 12 எவ்வளோ வரும்னா 24. இந்த இதை ஆட் பண்ணுங்களேன், இது 4 இது 6 இது 2. அப்போ இதை ஆட் பண்ணால் இது 12, இதை ஆட் பண்ணால் இது 12. அப்போ இது ரெண்டையும் சேர்க்க போகிறோமா? அப்போ 12 + 12 அப்படின்றது 24. அப்போ மொத்த எடைன்றது 24. மொத்த எடைன்றது 24. ரெண்டையும் சேர்க்கும் போது அதில் இஎம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 இருக்குது, ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/8 kg. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒன்றுமே செய்யலை, அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை எடுத்துருந்தோம். மொத்தம் ஆட் பண்ணால் இது 6 இது 12. ஓகேங்களா? அப்போ 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. அதை ஒவ்வொரு இதுலையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து 3/6, அதாவது 6ல் 3 பங்கு இருக்குது. அப்போ இதோட அதாவது மொத்த பங்கு எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கணும். அப்போ கேன்சல் பண்ணால் 6. அதே மாதிரி தான் 2ல் 6 பங்கு இருக்குது இன்ட்டு 12. ஸோ அதே மாதிரி 1ல் 6 பங்கு இன்ட்டு 12. அப்போ இதை மொத்தம் ஆட் பண்ணால் 12. அதே மாதிரி இந்த உலகத்தை மொத்தமாக ஆட் பண்ணால் 12. இது ரெண்டையும் மொத்தமாக சேர்த்து தான் ஈயத்தோட எடை கேட்குறாங்க. அப்போ இதுவும் 12 இதுவும் 12. அப்போ 12 + 12 24. 24 கிலோவுக்கு 3 கிலோ என்னவா இருக்குன்னா ஈயமாக இருக்குது. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா 1/8. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றுமே இல்லை, கூட்டு வட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்ன? A = P × 1 + R / 100 the whole power n. ஓகேங்களா? இங்கே வந்து ஆரோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆரோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 25,000. அதே மாதிரி 2 ஆண்டுகள், அதாவது சர்மான்றவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 25,000 ஒரு இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு போட்டு வைக்கிறார் அப்படின்னா 2 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறார். அப்போ 2 வருஷத்துக்கு கழிச்சு மொத்தமாக வட்டியோடு சேர்த்து அவர் கையில் எவ்வளோ மொத்த தொகை இருக்குன்னு கேட்குறாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டியோட ஃபார்முலாவை போட்டு நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா மொத்த தொகை தான் வரப்போகுது. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 25,000 1 + ஆரோட வேல்யூ என்னது 8. 8/100 இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா இது 2 இது 25. ஓகேங்களா? அப்போ 25 × 2 27. இதை 2 டைம்ஸ் போட்டால் போதும். 27/25 இன்ட்டு 27/25. ஏன்னா பவரில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 + 2னா 27. அப்போ 27/25 என்ன பண்ணுறோன்னா 2 தடவை போடுறோம். ஓகேங்களா? இது 1 டைம்ஸு. அப்போ 1000 கிடைக்குமா? இது 1 டைம்ஸு, இது 40 கிடைக்கும். ஸோ அப்போ 27ஓட கியூப். ஓகேங்களா? அப்போ 27 இன்ட்டு 20 + 7 எழுதலாமா? 0 7 × 2 14 1 5 49 4 7 2 14 14 18. ஓகேங்களா? அப்போ 7 to 9. 27ஓட கியூப் என்னன்னா 7 to 9. ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எழுது மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியாக கியூபோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ 7 to 9 × 40 ஈக்குவல் டு 0. 9 × 4 என்ன பண்ணால் 36 3 4 × 2 8 8 + 3 11 1 7 × 4 28 28 + 1 29. ஓகேங்களா? அப்போ 29,160 தான் அவரோட மொத்த கையில் கிடைக்கிற அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ
29160 தான் இதோட ஆன்சர். ஸோ நார்மலாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 9 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 3 கொடுத்துருக்காங்க. இந்த 9லேருந்து 3 எப்படி வந்துச்சு? ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 9 × 4 என்னது 36. 36லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 33. அதே மாதிரி 33 × 4. ஓகேங்களா, 4 3 12 1 132. 132லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 129. ஓகேங்களா, அடுத்த வேல்யூ கிடச்சிருச்சா? அதே மாதிரி 513லேருந்து 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 2152. ஓகேங்களா, இப்போ இந்த 21 ஸோ அப்போ 2052லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 3 மைனஸ் பண்ணால் 2049. அப்போ ஒரு நம்பர் எடுத்து அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர்லேருந்து -3 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்கிட்ட கடைசி டேர்ம் தான் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி டேர்ம் 513. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2052. 2052லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2049. ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2049. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராம் அப்படின்றவர் வந்து 15 நாளில் வேலை பார்க்குறாங்கப்பா. அதே மாதிரி ரஹீம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை விட 50% திறமையானது. ஓகேங்களா, அப்போ ரஹீமை கேட்குறாங்க 50% என்ன அர்த்தம்? அவர் 100னா இவர் 150%. அப்போ 150%னா என்ன பண்ணுவோம்? 150 / 100 போடுவோமா? இப்போ இதையும் அடிச்சிடணும். இது 2, இது 3, இது 2. அப்போ ரஹீம் வந்து 3/2ஓட எஃபிஷியன்சி கையில் வச்சுருக்காரு. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 3/2 தலைவியில் மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்? 2/3. நாட்கள் கேட்கும்போது எஃபிஷியன்சி என்ன பண்ணணும்னா தலைகீழ மாற்றணும். ஓகேங்களா, 2/3. 2/3 யாரோட எஃபிஷியன்சி அப்படின்னா ராமை விட அவர் 2/3 வந்து டேஸ் அதிகமாக பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்போ 15 × 2/3 இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ 5 × 2 10 டேஸ் வேலை பார்க்குறாரு. யார் 10 டேஸ் வேலை பார்க்குறா அப்படின்னா ரஹீம் மட்டும் 10 டேஸ் வேலை பார்க்குறாரு. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு சாய் சதுர வடிவத்தில் உள்ள ஒரு வயல் உள்ளது. வயலின் சுற்றளவு 400 மீட்டர். ஓகேங்களா, மற்றும் அதன் மூலை வட்டங்களில் ஒன்று. அதாவது இதோட பரப்பளவு கேட்குறாங்க. சாய் சதுர பரப்பளவு என்ன? 1/2 × d1 × d2. ஓகேங்களா, இப்போ இதில் d1 கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா 120. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை வளர்க்க வயலை 2 சமபங்காக விரிக்கிறார். ஓகேவா, அப்போ இதை 2 சமபங்காக விரிக்கிறாரு. இதை என்ன பண்ணுறாருன்னா 2 சமபங்காக விரிக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ 120 2 சமபங்காக விரிச்சா 60. 120 / 60. ஓகேங்களா, வயலோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ மொத்தம் சுற்றளவில் 2 பங்காக பிரித்தா மொத்தம் 4. அப்போ 400 / 100. 400 / 4. இதை 4 பங்காக பிரிப்பார். அப்போ இது 100 மீட்டர். ஓகேங்களா, இப்போ நமக்கு d2 தான் தெரியும். d2 என்ன கிடையாதுன்னா இங்கே டேரெக்டாக கொடுக்கல. அப்போ நம்ம இதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ a² + b² = c². எனக்கு a² தான் தெரியணும், அது x². b² என்ன? 60². ஓகேங்களா, இப்போ தானே கண்டுபிடிச்சோம். d1 என்னது 60² = இது என்ன அப்படின்னா 100². இதை மொத்தமாக சேர்த்தாங்க சுற்றளவு. அப்போ சுற்றளவு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 100² கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா d2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ x² + 3600 = 1000. அப்போ x² இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6400. அப்போ x என்ன வரும் அப்படின்னா 80 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 80. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மடங்காக போட்டிருக்கோமா? ஸோ அப்போ
60 இன்ட்டு இது 2 மடங்கா, அப்போ 80 இன்ட்டு 2 எவ்வளோனா 160. ஓகேங்களா? அப்போ 1600. அப்போ 0 0 6 இன்ட்டு 6 36 396. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 96000. ஸோ ஃபஸ்ட்டு சாய் சதுரத்தோட பரப்பு கேட்குறாங்க. பரப்புன்றது 1/2 d1 இன்ட்டு d2. இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு மூலை விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 120. அப்போ இதை 2ஆக பிரித்தா d1ஓட வேல்யூ 60. அந்த 60 வந்துருச்சு. எனக்கு d2 தெரியாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படின்றது 400. மொத்தம் எத்தனை சுற்றளவு இருக்குன்னா 4 இருக்கும். அப்போ 400 டிவைடட் பை 4 அப்படின்னா 100 மீட்டரா? அப்போ மொத்த சுற்றளவு கண்டுபிடிக்காம அதோட பாதி சுற்றளவு கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் நான் d2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக d2 கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 2, அதாவது ஒரு மூலை வெட்டத்தையும் இன்னொரு மூலை வெட்டத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதோட சுற்றளவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் a² + b² = c². a² எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். b எனக்கு தெரியும் 60. ஓகேங்களா? d2 நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 60 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 60² இதோட மூளை இது பரப்பளவு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 100. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 80. எனக்கு எத்தனை இதாக பிரிக்கிறோம் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். அப்போ 80 இன்ட்டு 2 120. அப்போ d2ஓட வேல்யூ 120, d1ஓட வேல்யூ 60. ஓகேங்களா? அப்போ 160 இன்ட்டு 60 அப்படின்னா 9600. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ளஸ்ன்றதை என்னவா மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா. ஓகேங்களா? அப்போ 25 இன்ட்டு 32. மைனஸை என்னவா மாற்றணும், மைனஸ் வந்து டிவைடாக மாற்றணும். ஓகேங்களா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன மாற்றணும், மைனஸாக மாற்றணும். டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். இப்போ எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், போன் மாதம் பொறுத்த வரையும் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 32-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 8 வருமா? அப்போ 25 இன்ட்டு 8 மைனஸ் 12 ப்ளஸ் 3. 25 இன்ட்டு 8 எவ்வளோ 200 மைனஸ் 12 ப்ளஸ் 3. 200 ப்ளஸ் 3 203. 203லேருந்து 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 192. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 191. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சைன் எடுத்து சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உருளையின் ஆரமானது ஆரத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 பங்கா உயரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருளையோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன 2πr இன்ட்டு r + h. இப்போ இந்த r இடத்துல 1/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 2π இன்ட்டு 1/3h. ஸோ அதே மாதிரி 1/3h + h இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2/1 × 1 1 3 × 3 9 9h² ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2πh² 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 9க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 9 தான் வரும். ஓகேங்களா? அப்போ 2πh² ப்ளஸ் 3 × 2 என்னது 6 6πh² டிவைடட் பை 9. 6 + 2 என்னது 8. அப்போ 8h² டிவைடட் பை 9 தான் ஆன்சர். இங்கே என்ன இருக்குது h³ இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரும்னா 8h². ஸோ ஆரோட வேல்யூ 1/3hன்றத ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் 8h² டிவைடட் பை 9 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மொத்த வரிசையும் பின்வருவற்றில் 9 மற்றும் $. 9 எங்கே இருக்குது இங்கே இருக்குது, $. எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இதற்கு இடையில் சரியாக நடுவில் எது இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்கா? ஸோ 13 எப்படி பிரிக்கலாம், இங்கிட்ட 6 இங்கிட்ட 6 பிரிக்கலாமா? அப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்போ நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஆரோ தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 6. ஸோ ஒன்று மேலே அவங்க சொல்கிறத பிரித்து மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இராணுவ முகாமில் 45 பணியாளர்கள் உள்ளனர். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா
5 பேர் இருக்காங்க. பணியாளர்கள் எண்ணிக்கை 9 அதிகரித்தால், ஓகேங்களா? இப்போ இது 45x 9 அதிகரித்தால் உணவுக்கான செலவு ஒரு நாளைக்கு 54 அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 45 பேர் இருக்கும்போது அவங்களோட செலவு நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால 45xன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 45xோட 9 பேர் அதிகமாகறாங்க. அப்போ 9 பேர் அதிகமாகறாங்க அப்படின்னா பிளஸ் 9 போட்டால் என்ன வரும்? 54x. 54 பேர் அதிகமாகும் போது எவ்வளோ அதிகமாகுதுன்னா 54 ரூபா அதிகமாகுது. அப்போ இதுக்கும் இதுக்கான வித்தியாசம் 54. அப்போ இதில் அதிகமாச்சுன்னா இதில் கம்மியாகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா 55x ப்ளஸ் 54 ரூபா ஈக்குவல் டு 54x மைனஸ் 54 ரூபா. அப்போ தான் இது என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போவோமா? அப்போ 54x மைனஸ் 45x ஈக்குவல் டு 54 ப்ளஸ் 54. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் 9x ஈக்குவல் டு 108. ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது 1 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, மிச்சம் 1 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 12. நமக்கு என்ன தேவை? அசல் செலவை கண்டறியணும். அசல் செலவு என்ன? 45x. அப்போ 45 × 12 அப்படின்னு போட்டோம்னா 540. ஓகேங்களா? 45 × 12 போட்டோம்னா 540. அப்போ இதோட வேல்யூ என்ன பண்ணால் 540. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏன் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணணும். மொத்த செலவு எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே 9 பேர் கூடும்போது 54 ரூபாய் என்ன ஆகுதுன்னா கூடுது. அப்போ 9 பேர் கூடாமல் இருக்கும்போது 54 ரூபாய் என்னவா இருக்குன்னா கூடமாக இருக்குமா? ஸோ அதனால 45லேருந்து 54 கூட்டுறோம், 54லேருந்து 54 மைனஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுக்கு வர வேல்யூ என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்மளால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸை கொண்டு போய் 45ஓட மல்டிப்ளை பண்ணால் அவங்களோட அசல் தொகை கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் புதிய பழங்களின் தண்ணீரின் அளவிற்கு உலர்ந்த பழங்களில் உள்ள தண்ணீரின் அளவிற்கும் உள்ள விகிதம் 7:2. அப்போ இது 7x, இது 2x. உலர்ந்த பழங்கள் 50 கிலோ தண்ணீரில் இருந்தால், உலர்ந்த பழங்கள்னா எது? இந்த 2x. இந்த 2x 50 கிலோவில் இருந்தால் அதே பழங்கள் புதிதாக இருந்தபோது தண்ணீரின் எடை கண்டறியவும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மொத்த ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 2x = 50, இது ஈக்குவல் டு 25. அப்போ 7 × 25. 7 × 25 அப்படின்னா என்ன வரும்? 35, 3, 14, 70. ஓகேங்களா? அப்போ 175 kg. அவங்களோட விகிதம் உலர்ந்த தண்ணீரில் உள்ள அளவிற்கும் உலர்ந்த பழங்களின் அளவிற்கும் தண்ணீர், அதாவது புதிய பழங்களில் உள்ள தண்ணீரின் அளவிற்கும் உலர்ந்த பழங்களில் உள்ள தண்ணீரின் அளவிற்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம கிட்ட புதிய பழங்கள் தான் கேட்காங்க. உலர்ந்த பழங்களை அவங்களே 50 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 50 கிலோன்னு கொடுத்தனால என்னால் எக்ஸ் கண்டுபிடிச்சு இந்த எக்ஸை கொண்டு போய் நான் 7ஓட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா புதிதாக உள்ள அந்த தண்ணீரோட எடை எவ்வளோ அப்படின்னா 175 கிலோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a + b. இதுக்கு ஒரே ஃபார்முலா தான். 2 × a + b + c ஈக்குவல் டு ab + bc + ca. ஓகேவா? இப்போ a + b எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/8. b + c எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/12. c + c எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/24. ஓகேங்களா? அப்போ 8, 12, 24க்கு நான் என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தா இது 24. 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ இதுவும் 3. 12 2. அப்போ இதுவும் 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6/24. ஓகேங்களா? 6/24 எனக்கு என்ன வரும்? 1/4. ஓகேங்களா? இப்போ இந்த 2 இருக்கா? இந்த 2 நான் அந்த சைடு கொண்டு போகலாமா? அப்போ 2 × a + b + c ஈக்குவல் டு 1/4. இந்த 2 இங்கிட்டு போனோம்னா 4 × 2 என்னது? 8. அப்போ a + b + c யோட வேல்யூனா 1/8. அதை தலைகீழ எடுத்தோம்னா 8 நாட்கள். ஓகேங்களா?
அப்போ A + B + C எவ்வளோ அப்படின்னா 8 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லைன்ல ஓகேங்களா, இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து 8வது இடத்துல யார் இருக்காங்கன்னா மீனா இருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து 13வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ராதா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் அவங்கள நிலை, அதாவது இவங்க இங்கிட்டு போறாங்க, இவங்க இங்கிட்டு வர்றாங்க. ஓகேங்களா, அப்படின்னா மீனா இங்கிட்டு தானே போறாங்க, இவங்க 23வது இடமா இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 23வது இடமாக மாறினார் எனில் வரிசையில் எத்தனை பெண்கள் உள்ளன? ஓகேங்களா, இப்போ இவங்க 23, இவங்க 13, இங்கிட்டு இருந்து பார்த்தா 23, இங்கிட்டு இருந்து பார்த்தா 13. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாமா? அப்போ 23 + 13 அப்படின்றது எவ்வளோ வரும்? 36 வரும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கிட்டு இருந்து எடுக்கும் போதும் இங்கிட்டு இருந்து எடுக்கும் போதும் ஒரே ஆள் எடுப்போமா? அப்போ 1 எப்பயுமே என்ன பண்ணிடணும்னா மைனஸ் பண்ணிடணும். அப்போ மொத்தம் 35. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 35 பெண்கள். ஏன்னா அவங்களோட எடை என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்சேஞ்ச் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 ஆண்கள் 3 நாட்களில் ஒரு மொபைல் செயலியை உருவாக்க முடியும். 4 ஆண்கள் 3 நாட்கள். அதே மாதிரி 3 பெண்கள் அதே செயலியை 6 நாட்களில் உருவாக்க முடியும். அதே மாதிரி 6 சிறுவர்கள் 4 நாட்களில் உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 4 × 3 என்னது 12. எப்பயுமே நாட்களை என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இது 24, சாரி இது வந்து 18. ஓகேங்களா, இது 24. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 ஆல் டிவைட் பண்ணால் இதே வேணும் 6m, இது 9 women, இது 8, சரி இது வந்து 12. ஓகே, 2ஆல் தான் பண்ணுறோம். அப்போ 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 ஆல் டிவைட் பண்ணால் இது எவ்வளோ வருவாங்க? 2m, இது 3w, இது 4 boys. ஓகேவா, அப்போ 3 2 3 4. ஓகேங்களா, அப்போ இதோட எல்சிஎம் வேணும் மொத்தம் 12. ஓகேங்களா, 4 × 3 12. அப்போ இதோட எல்சிஎம் 12. அப்போ 2 6ஆல் மல்டிப்ளை பண்ண தானே 12. அதே மாதிரி 3 4ஆல் மல்டிப்ளை பண்ண தானே 12. அதே மாதிரி 4 3ஆல் மல்டிப்ளை பண்ண தான் 12. அப்போ ஆண்களுக்கான எஃபிஷியன்சி வந்து 6, அதே மாதிரி பெண்களுக்கான எஃபிஷியன்சி 4, அதே மாதிரி பாய்ஸ்க்கான அதாவது சிறுவர்களுக்கான எஃபிஷியன்சி வந்து 3. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 3 ஆண்கள் 6 சிறுவர்களும் சேர்ந்து 3 ஆண்கள். ஓகேங்களா, 3 ஆண்கள் 3 × 6 × 3. ஸோ அதே மாதிரி எத்தனை சிறுவர்கள்னா 6. அப்போ 6 × 3. ஓகேங்களா, அப்போ 6 3s 18. 18 × 3 எவ்வளோ அப்படின்னா 54. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 6 × 3 வந்து 12. ஸோ அப்போ இதோட மொத்த விகிதம் என்ன அப்படின்னா 18. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 72. ஓகேங்களா, அப்போ இதோட மொத்த வேலைகள் அப்படின்றது 72. இப்போ இந்த மொத்த வேலைகளில் அதாவது ஆண்களும் இளைஞர்களும் வந்து போயிட்டாங்க, சிறுவர்களும் வந்து போயிட்டாங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் எவ்வளோ வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பெண்கள் மட்டும் எத்தனை வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா மொத்தம் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே வந்து 6 × 3. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வேலை என்ன அப்படின்னா 36. ஓகேங்களா, 72லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36. இந்த 36 வேலையை யார் பார்க்க போகிறான்னா பெண்கள் பார்க்க போகிறாங்க. ஸோ பெண்களோட எஃபிஷியன்சி எவ்வளோனா 4. ஓகேங்களா, ஸோ பெண்களோட எஃபிஷியன்சி 4. அப்போ 4
அவங்களோட எஃபிஷியன்சி 4 இருந்துச்சுன்னா எத்தனை பெண்கள் தேவைப்படுவாங்கன்னா 9 பெண்கள் தேவைப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட மொத்த விகிதம் என்ன அப்படின்னா 9 பெண்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 4 அதாவது ஆண்களையும் நாட்களையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2m 3w 4bன்னு வருது. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. அப்போ இதை வச்சு ஆண்களோட எஃபிஷியன்சி 6ன்னும் பெண்களோட எஃபிஷியன்சி 4ன்னும் சிறுவரோட எஃபிஷியன்சி 3ன்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட எஃபிஷியன்சி ஓகேங்களா 3 × 3 6 × 3 18 3 வருதுமா. ஸோ மொத்தம் எத்தனை ஆண்கள் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்கள். 3 ஆண்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 6. ஓகேங்களா? 3 ஆண்களோட எஃபிஷியன்சி 6. அப்போ 3 × 6 ப்ளஸ்ஸு 6 சிறுவர்கள் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒரு சிறுவரோட எஃபிஷியன்சி 3. ஓகேங்களா? அப்போ 6 × 3. அப்போ 3 × 6 வந்து 18. ஸோ 18 + 18 36. அப்போ 72லேருந்து 36 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 36. அப்போ இந்த 36 விலையை தான் யார் பார்க்க போகிறா அப்படின்னா பெண்கள் பார்க்க போகிறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி 4 இருந்துச்சுன்னா எத்தனை பெண்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ 36 ÷ 4 மொத்தம் எத்தனை பெண்கள்னா 9 பெண்கள். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 9. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டு அவங்களோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிங்க. எஃபிஷியன்சியை வச்சு மட்டும்தான் இந்த சம்மை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் போகலாமா? ஸோ எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை முகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1 2 3. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 3 + 3. ஓகேங்களா? அப்போ இந்த வெளிப்பகுதியை பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இருக்கு. அதே மாதிரி தான் உள்பகுதி 3 3 3. ஓகேங்களா? அப்போ 3. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இது 1 ப்ளஸ் அவுட்டர் ட்ரையாங்கிள் 1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 9 ப்ளஸ் ஸோ இதில் 1 2 3 எடுத்தோமா, இதில் 1 2 3 எடுத்தோமா, இதில் 1 2 3 எடுத்தோமா. ஸோ அதே மாதிரி 1 2 3 1 2 3 1 2 3. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ திருப்பி என்னன்னா மொத்தம் 3 வரும். ஓகேங்களா? தனித்தனியாக பார்த்தோன்னா 3 ட்ரையாங்கிள் வரும். அப்போ 9 + 9 என்ன அப்படின்னா 18. 18 + 3 21. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 21. தனித்தனியாக போடக்கூடாது, நம்ம எண்ணி பார்த்தாலே வந்துடும். இதில் ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள். ஆனால் வெளிப்புற ட்ரையாங்கிளை விட்டுறோமா? ஸோ அதனால் இதில் ஒரு ட்ரையாங்கிள், இதில் வெளிப்புற ட்ரையாங்கிள் 1, நடுவில் ட்ரையாங்கிள் 1. ஓகேங்களா? அப்போ இந்த 3க்கு 9, இந்த 3க்கு, இந்த 3க்கு இது 1 இது 1 இது 1, இதுக்கு 9, இது 1 இது 1 இது 1, இதுக்கு 9. அது போக வெளியே உள்ள ட்ரையாங்கிள், இதில் உள்ள ட்ரையாங்கிள் இன்க்ளூடிங் 1. ஓகேவா? 3 போட்டோம் அப்படின்னா மொத்தம் 21. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எப்பயுமே இந்த பகடையை மடிக்கும் போது 1 விட்டு 1 தான் அதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1க்கு எது ஆப்போசிட்னா 3 ஆப்போசிட். ஓகேவா? அப்போ 4க்கு எது ஆப்போசிட்னா 5. 4க்கு எது ஆப்போசிட்னா 5. அப்போ 6க்கு என்ன ஆப்போசிட்னா 2. ஓகேங்களா? அப்போ 2ஓட எதிர்பக்கம் தான் கேட்குறாங்க. 2ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 6. ஸோ மடிக்கும் போது 1 விட்டு 1 தான் அதோட ஆப்போசிட்டாக இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ண ஆன்சர். 11 × 5 என்னது 55. 55 + 4 59. அதே மாதிரி 13 × 4. ஓகேங்களா? ஸோ 13 × 4 என்ன அப்படின்னா 52 வரும். 52 + 5 என்ன அப்படின்னா 57. ஸோ அதே மாதிரி 16 × 3. ஓகேங்களா? 16 × 3 என்ன வரும்னா 48 வரும். ஸோ 48ஓட 8 ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு 56. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 8. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 3வது காலத்தை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் பாருங்களேன். இது வந்து 90 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இதோட 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது இந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துச்சு. திருப்பி 90 டிகிரி திரும்புது. அப்போ இதோட ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ரைட் சைடு இருக்கும்போது ஃப்ரண்ட் சைடாக இருப்பா. அப்போ இந்த ரைட் சைடு இருக்கும்போது டாப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டாப்பில் தான் இருக்கும் போது இப்போ இது வந்து உள்ளே இருந்துச்சுன்னா இது எங்கே இருக்கும்னா வெளியே இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று வந்து ஏ தான். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் கொஷின் மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூட்டு வட்டி இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும்னா போட முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.